இன்னைக்கு நம்ம சைட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே இதை பார்த்துருப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாமே இந்த எம்எஸ் பைப்பு போட்டு வராங்க. நம்ம பஸ்ல போயிலையும் வரையிலையும் பார்த்துருப்போம். பைப்பு ரோட்டு ஓரமா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பைப்பு போறதுக்கு ட்ரென்ச் எடுத்துட்டு வராங்க. இப்படி எடுத்துட்டு வரையில திடீர்னு மண்ணு சரிஞ்சு விழுந்துருது உள்ள. அந்த பைப்புக்குள்ள ஆல்ரெடி 4 பேர் வெல்டிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ள. போக பக்கத்திலேயே டிஐ பைப்பு ஒண்ணு லைவ்ல இருக்கு. அப்படி மண்ணு சரிஞ்சு விழுந்தோன்னா டிஐ பைப்பு மொத்தமா உடைஞ்சிருச்சு. பைப்பு உடஞ்சோன்னா அதுல வர தண்ணி ஃபுல்லா அந்த பெரிய பைப்புக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. இதுல என்ன நல்ல விஷயம்னா காலையிலேயே தண்ணி பம்பிங் பண்ணல. உள்ள கிடக்குற தண்ணி மட்டும் உள்ள வேகமா போக ஆரம்பிச்சிருச்சு. உள்ள 4 பேர் வெல்டிங் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இருக்க எல்லாருமே சவுண்ட் விட ஆரம்பிச்சுட்டோம் வெளியில வர சொல்லி. அவங்கள எல்லாருமே கத்தணும்னு அவங்கள வேகமா வெளியில வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வெளியில வர்றதுக்குள்ள அரை பைப்புக்கு தண்ணி நிறைஞ்சிருச்சு. பைப்புல தண்ணி பம்பிங் பண்ணாதனால பெரிய அசம்பாவிதம் எதுவும் நடக்கல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பைப் லைன்ல வேலை பார்க்குற எல்லாருமே வடநாட்டை சேர்ந்தவங்க. நம்ம எப்படி வேலைக்கு வெளிநாடு போறோமோ அதே மாதிரிதான் அவங்க நம்ம நாட வெளிநாடா நினைச்சு இங்க வேலைக்கு வராங்க. வெளிநாட்டு வாழ்க்கை எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கும். 80% எல்லாருமே வெளிநாட்டுல தான் போய் வேலை பார்க்கறோம். அதனால வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருமே பாதுகாப்பா வேலை பாருங்க.